வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கூகுள் பே மூலமாக உங்களோட இபி பில், கரண்ட் பில் வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்றத பற்றி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து என்னோட கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பே பில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. தள்ளிங்கன்னா அந்த இடத்துல மொபைல் ரீசார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. பல்ப் இருக்கும், இந்த பல்ப் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டோட இபியும் இதில் வந்து லிஸ்ட்டில் வரும். இதில் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஎன்இபி வந்து இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வெப்சைட்டு. ஸோ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக இப்போ தான் வந்து நீங்கள் கூகுள் பே ஆப் மூலமாக வந்து இபி பில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏரோ மார்க் இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் லிங்க் அக்கௌண்ட்னு இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். லிங்க் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட இபி பில்லோட நம்பர் வந்து கேட்குது. உங்களோட இபி பில்லோட நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கோட் நம்பரோட போடணும். நீங்கள் லாஸ்ட்டு 3 நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து விழுப்புரம் அந்த சரௌண்டிங்கில் எனக்கு வரும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஃபோன்பேயில் எப்படி வந்து இபி பில் கட்டணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்துக்கோங்க, ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களோட ஃபோன் நம்பரோட போட்டுக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட பழைய பில்லு இருக்குல்ல, நீங்கள் ஏற்கனவே பில் பே பண்ணியிருப்பீங்க, அந்த பில் ரிசிப்ட் எடுத்து பாருங்கள். அதில் வந்து உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லோட ஃபுல் நம்பர் இருக்கும். அந்த ஃபுல் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நேம் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுடலாம். ஜஸ்ட் அந்த இடத்துல பாருங்கள் கன்ஃபார்ம்னு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிச்சிங் எ மேட்ச்னு இருக்கும். உங்களோட பில்லில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பில்லரோட நேம் எல்லாமே அதில் காமிச்சிடும். அந்த இடத்துல பாருங்கள் ஃபவுண்ட் மேட்ச்னு வந்துருச்சு. இப்போ சி தனம் அப்படின்றது வந்து பில்லர் நேமு. இப்போ நேம் நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல லிங்க் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பில் வந்து இந்த கூகுள் பேயில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து லிங்க் அப்படின்னு வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் அக்கௌண்ட் லிங்க்டுன்னு சேவ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பில் அமௌண்ட் வந்து காமிக்குது. 2876 ரூபா வந்து பில் இருக்குன்னு சொல்லி வருது இந்த தனம் அப்படின்ற இவங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பே பில் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட பேங்க்குக்கு வந்துடுச்சு. இப்போ நான் எந்த பேங்க்லேருந்து பணம் போட போகிறேனோ அந்த பேங்க் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக என்னோட ஃபெடரல் பேங்க் இருக்குது. இப்போ இதில் நான் வந்து நிறைய பேங்க்கு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஐசிஐசி, தமிழ்நாடு மெர்கண்டைல், பஞ்சாப் நேஷனல், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி வந்து நிறைய பேங்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஐசிஐசி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐசிஐசி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பே 2876 இருக்குது. இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட யூபிஐயோட பின் நம்பர் வந்து கேட்குது. இப்போ நான் வந்து பின் நம்பர் போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரைட் சைடில் டிக் இருக்குது. இந்த டிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அக்கௌண்ட்லேருந்து வந்து ஃபண்டு டெபிட் ஆகிடும். அந்த 2876 ரூபாய்க்கான அமௌண்ட் வந்து பே ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து கூகுள் பே மூலமாக நீங்களே வந்து உங்களோட இபியோட பில்லை வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்காக போயிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் இல்லை டிஎன்இபியோட இபி ஆஃபீஸ் இதுக்காக நீங்கள் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.